நடு இரவில் அதிமுகவிலே இணைந்த முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பதற்கு இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 மாத காலத்திற்குள்ளாகவே மாற்று கட்சி இருக்கக்கூடிய நபர்கள், அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள், அதே போல அதிமுகவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அந்தந்த கட்சியில் தலைமையின் மீது அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்களை அதிமுகவின் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் மிக தொடர்ந்து மிக வேகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அந்த கருத்து கணிப்புகள், அதாவது நேற்று தினம் வெளியிடப்பட்ட சாணக்கியா நிறுவனத்துடைய கருத்து கணிப்புகள் கூட அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு 33% பேர் அதிமுக எடப்பாடிக்கும், 27% பேர் தான் திமுகவிற்கும் ஆதரவுகளை கொடுத்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மாலை வேளை, அதுவும் 7-8 மணி வாக்கிலே இரவு நேரத்திலே எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவில் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே கழக அடிப்படை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். பாஜகவை நம்பி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை செய்தார். ஆனால் தற்சமயம் பாஜகவை அவரை கைவிட்டு விட்டது. அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி மனம் மாறுவார், அதிமுகவை ஒன்றிணைந்து அதிமுகவை தன்வசப்படுத்தி விடலாம், அது மட்டுமல்லாமல் எடப்பாடியை வெளியேற்றி விடலாம் என ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்தார். அதிமுக இரட்டை இலட்சணத்துக்கு எதிராக இரட்டை இலையை முடக்க வேண்டும் என வழக்குகளையும் தொடுத்திருந்தார். இரட்டை இலட்சணத்துக்கு எதிராக போட்டியும் விட்டார். ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியும் கண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மனம் வைத்தால் நான் இணைய தயாராக இருக்கிறேன் என அந்தர்பல்ட்டியோடு அடித்திருந்தார். இதற்கெல்லாம் மாற்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் கிடையாது, 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக நீக்கப்பட்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதன் காரணமாக அவருக்கு அதிமுகவில் இடம் கிடையாது என மறுப்பு தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்தால், ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருந்தால் அனைவருடைய கதியும் நடு ஆற்றில் இருக்கக்கூடிய அதே கதியாகத்தான் இருக்கும் என நினைத்த அவருடைய ஆதரவாளர்கள் புறம் அதிமுகவிலே, அதுவும் தாய் கழகமான அதிமுகவில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் புறம் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஐ நம்பி போன அந்த தொண்டர்கள் தான். அவர்கள் பூராமே மறுபடியும் அதிமுகவிலே தன்னை கள்ளக்கடிப்பிருப்பாக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் எடுத்த மாலை வேளையிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அதிமுகவில் தன்னை மீண்டும் கள்ளக்கடிப்பிருப்பாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 2026 ஓபிஎஸ் நிலைமைதான் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.